இந்த மண்ணை ஆள்றதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் இங்கே இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தேமுதிக எடுத்த அரசியல் முடிவுகள், அரசியல் கணக்குகள் அவங்களுக்கு முட்டையை தான் கொடுத்தது. 0.4 விழுக்காடு வாக்கு வங்கிக்கு போன தேமுதிக இன்னைக்கு 2.2 விழுக்காடு வாங்கின ஒரே காரணம் அதிமுக கூட்டணி தான். அப்போ தேமுதிக திமுக கூட்டணியில சேர்ந்தது அதிமுகவுக்கு எந்த விதத்திலையும் இழப்பை ஏற்படுத்தாதுங்கிறீங்க. சேர்ந்து தோத்தா என்ன, 10-11 தோத்தா என்ன? சகோதரர் பேச்சில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரக்தி தெரியுது. உணவு இருந்து சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். சாப்பாடே இல்லாமல் இருந்து சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் பட்னி. அவங்கள நம்பி யாரும் வரமாட்டாங்க. தமிழ்நாட்டை இன்னொரு தடவை நம்ம வேற ஒருத்தர் கையில் கொடுத்தோம்னா தமிழ்நாடு உரிமைகள் மொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்படும். ஏன்னா இங்கே ஆட்சியும் ஒன்றும் பெருசாக சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேர்தல் வர நேரத்தில் தான் திடீர்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. 2 முறை 10 வருஷம் ஆப்போசிட்டில் உட்காந்து ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போன வரலாறு திமுக தான் இருக்குது. எதிர்கட்சி தலைவர்னு தகுதி இழந்த வரலாறு திமுக தான் இருக்குது. அதிமுக கிடையாது. அந்த மாதிரி வரலாறு 10 ஆண்டுகள் வெளியே உட்காந்து வரலாறு அதிமுக கிடையாது. குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த குடும்பத்தை ஒழிச்சாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ திருட்டு அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது பேர் திருட்டு கிடையாது, முறைகேடு அப்படின்னு. லஞ்சம் அப்படின்னா அது லஞ்சம் சொல்லாதீங்க, சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பேர் வைக்கல, வல்லவராக பேர் வச்சுக்கோங்க. ஆளுநர் கதவை எத்தனை தடவை தட்டினாங்க, போய் ஆட்சி கிடைக்கணும் எத்தனை தடவை நின்ன வரலாறுலாம் இருக்குது. உரிமை, மொழி, மானத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரலாறு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க. மண்மொழி மண்மொழி மானம் குடும்பத்துக்கு மட்டும்தான். நீங்க தான் விட்டீங்க. நீங்க தான் விட்டீங்க. நீங்க தான் விட்டீங்க. சத்தியம் ஆதாரத்தோட நிரூபிப்பீங்க. நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிக்கிறேன். வணக்கம், இது வார் ரூம். சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. திமுக அதிமுக இந்த 2 கூட்டணிகளுமே யார் பலமாக இருக்கிறார்கள், யார் இதில் வலுப்பெற்று வருகிறார்கள், யார் களத்தில் முந்துவது, இது போன்ற பல கேள்விகள் எழுந்த நிலையில் தேமுதிக எந்த கூட்டணி பக்கம் செல்லும் என்ற கேள்வி எழுந்து வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக தற்போது இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணி இணைப்பு என்பது யாருக்கு சாதகமாக மாறும், யாருக்கு சவாலாக மாறும்? சவால் என்ற அந்த கேள்வி வரும்பொழுது 2 கூட்டணிகளுக்குமே அந்த கேள்வி முன்வைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மோடு பங்கேற்பதற்காக திமுகவிலிருந்து திரு மதிவாணன், அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். முதலில் திரு மதிவாணன், தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு, இது சாதகமா சவாலா? இல்லை, சாதகமான விஷயம் தானே. எங்களுக்கு கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியில் மீண்டும் ஒரு மைல் கல்லாக 2016 தலைவர் கலைஞர் சொன்னது பழம் நழுவி பாலில் விடும் சொல்லி, அன்றைக்கி அவங்க தவறான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி அது சரியான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுன்றது தலைவர் கலைஞர் விரும்பின முடிவு, கேப்டன் விரும்பின முடிவு. ஸோ அந்த முடிவு இன்றைக்கி நடந்திருக்கு. அது மக்கள் மத்தியில் மீண்டும் 200 நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, அந்த 200ன்றதை மேலும் வெற்றிக்கான ஒரு படியாக அந்த கூட்டணி இருக்கும், இந்த அலைன்ஸ். சவால்ன்ற கேள்வி ஏன் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் அப்படின்னா, தேமுதிக உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த சீட் ஷேரிங்கை திமுக எப்படி செய்ய போகுது, எல்லா கட்சிகளுமே முந்தைய தேர்தலை விட கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தேமுதிக அவங்க எவ்வளவு இடங்கள், ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இடங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ இன்னும் இது சவாலாக தானே இருக்கும்? இல்லை, நிச்சயமாக சவாலாக இருக்காது. நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைஞ்சதுக்கப்புறம் கட்டாயமாக பாருங்கள், ஒரு 2-3 நாளைக்குள்ளே நாங்கள் அதை முடிச்சிருவோம். அதில் எந்த விதமான சவாலும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில். ஸோ இந்த மண்ணை ஆள்றதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் இங்கே உரிமைகளை காப்பாற்ற முடியுன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டணி எப்படி சவாலாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது நிச்சயமாக சவாலாக இருக்காது. திரு கோவை சத்யன், இப்போ தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இல்லை களத்தில் அதிகமான பேசப்பட்டது அப்படின்றது ஒன்றாக இருந்தது. ஆனால் திமுகவுக்கு அவங்க போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய பிரேமலதா தான் காரணம், வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைக்க பெற்ற பொழுது தான் அதிகபட்ச அங்கீகாரமும் ரெக்கக்னிஷன் சொல்கிறதும் தேமுதிக கிடைச்சிது. எதிர்க்கட்சி தலைவர் என்று அமரக்கூடிய அங்கீகாரம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த போது கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக நடந்த எந்த சட்டமன்ற தேர்தலிலும்
தேமுதிக எடுத்த அரசியல் முடிவுகள், அரசியல் கணக்குகள் அவங்களுக்கு முட்டையை தான் கொடுத்துருக்கு, பூஜ்ஜியம் தான் கொடுத்துருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதன் தொடர்ச்சியாக ஹேட்ரிக்காக சட்டமன்ற தேர்தலோட முடிவில் முட்டை வாங்க போகிறாங்க. அதற்கு பிறகு அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சது இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், சட்டமன்ற தேர்தல் கணக்குகள் சொல்லிட்டேன். இது கேட்பீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் 2016 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல். அதான் அது வசதியா இருக்குன்றதுனால அந்த கூட்டணியை மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்களா? நம்ம ஜெயித்து அவர்கள் தோற்றார்கள் என்றால் நீங்கள் சொல்கிற கூற்று வந்து கரெக்டுன்னு சொல்லலாம். 2021 எங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, ஆனால் நாங்களே ஜெயிக்கல அப்படிங்கிறத ஃபேக்ட். அப்போ அது தவறுன்னு எடுத்துக்கிட்டா, அது அவரோட தேர்தல் கணக்கு தவறுன்னு எடுத்துட்டா, தொடர்ச்சியாக தேமுதிக எடுக்கக்கூடிய அனைத்து தேர்தல் கணக்குகளும் அவங்களுக்கு முட்டையை தான் கொடுத்துருக்கு 2011க்கு அப்புறம். அப்போ 2024 மட்டும் எதனால அந்த கூட்டணி? அதை தான் சொன்னேன் மேடம், நாங்களும் ஜெயிக்கல, அவங்களும் ஜெயிக்கல. இப்போ அந்த முடிவும் தேமுதிக 21 தவறு மட்டும் இல்ல, அப்படின்னா 24லையும் ஜெயிக்கல இல்ல. பதில் சொல்லி இப்பவும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ அவங்க 0 தான் இருந்தாங்க, அவங்களோட அவசியம் தேவைப்படல அப்படின்னு இருந்திருந்தா இந்த முயற்சியை மேற்கொள்ளாம இருந்திருக்கலாம். கடைசியாக தேமுதிக 2011க்கு பிறகு ஜெயித்த தேர்தல் என்ன எண்ணிக்கை? அந்த கேள்வி உங்களுக்கு கூட்டணியில திமுக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வருதே சார், அதுக்கு முன்னாடி வரலையேன்னு கேட்குறேன். வரலனாலும் இப்போ 2024 அவங்களுக்கு என்ன கிடைச்சுங்கிற இப்போ நான் சொல்லிட்டுமா? 0.4 விழுக்காடு வாக்கு வங்கிக்கு போன தேமுதிக இன்னைக்கு 2.2 விழுக்காடு வாங்கின ஒரே காரணம் அதிமுகவோட கூட்டணி தான். இதுதான் 2024 அவங்களுக்கு கிடைத்த பலன். 8.3% ஆரம்பித்து கழுது தேஞ்சு கட்டரும்பாக வந்து 0.4% வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு ஒரே ஒரு தொகுதி விருதுநகர் நின்ன ஒரே காரணத்தினால தான் 2.2%. ஆனா அதிமுகவை தேடி கூட்டணிக்கு வந்த ஒரே கட்சி தேமுதிக தானே சார்? அதிமுகவை தேடி நிறைய கட்சிகள் வந்திருக்கு மேடம். ஒரே கட்சின்னு சொல்லி நம்ம அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற மாதிரி 24 சொல்றேன், 2024 நம்ம நிலைப்பாடு தெளிவாக தானே இருந்தோம். தனித்து களம் காண்பது எங்களுடைய நிலைப்பாடு. இவங்களால தனித்து களம் காண முடியுமான்னு சவால் விட்டாங்க திமுகவை சார்ந்தவர்கள். முடியவே முடியாது, எடப்பாடியாருக்கு அது துணிச்சல் இல்லைங்கிற விமர்சனம் வரைக்கும் சட்டமன்றத்திலே வச்சாங்க. தனித்து களம் கண்டோம்ல 2014 வந்த ஒரே ஒரு கூட்டணி கட்சி அவங்க தான். அவங்களாம் வந்து விருப்பப்பட்டு வந்தாங்க. அரவணைப்பது எங்களுடைய பண்புகளில் ஒன்று, அவ்வளோதானே. 2014 எப்படி தனித்து நின்றோமோ அதே மாதிரி 2024 எடப்பாடியார் அம்மா வழியில் தனித்து நின்றாரு. அப்போ தேமுதிக திமுக கூட்டணியில சேர்ந்தது அதிமுகவுக்கு எந்த விதத்திலையும் இழப்பை ஏற்படுத்தாதுங்கிறீங்க மேடம்? சேர்ந்து தோத்தா என்ன, 10-11 தோத்தா என்ன? தோல்வின்னு முடிவானதுக்கப்புறம் அங்கே நானும் போய் சேரேன்னு சொல்கிறது சட்டமன்ற தேர்தல் தோல்வி. ஏற்கனவே தோக்க போகிறாங்கன்னு உறுதியாயிருச்சு. காங்கிரஸ் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கே முடிவெடுக்க முடியல. தேமுதிக போய் சரி உங்கள் தோக்கிறதோடு நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு போனதுக்கப்புறம் அது எத்தனை பேர் தோத்தா என்ன? இல்லை, இப்போது எல்லாமுமே தேர்தலோட வெற்றி தோல்விகளை மட்டுமே அடிப்படையாக வச்சு சொல்ல முடியாதுல்ல. ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகள் அப்படின்ற அந்த ஆங்கிளில் பார்த்தா கூட இது ஒரு இழப்பு தானே. ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகள்னு பார்த்தது அதோட காரணத்தோட அடிப்படையும் அந்தந்த இயக்கங்கள் அவங்களோட பிரதிநிதித்துவம் வெற்றியின் மூலம் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். வேறு எதுவுமே கிடையாது. கூட்டணியில் இருக்கோன்னு யாரும் சும்மா உட்கார மாட்டாங்க. தொகுதி பங்கீடுன்னு ஒன்று இருக்குது, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்னு என்ன இருக்குது, ஜெயித்து நாங்கள் எப்படி அந்த மக்களுக்கு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோங்கிற இவ்வளோ கணக்கு இருக்கே கூட்டணியில். அந்த கணக்கு இப்போ தேமுதிகவுக்கு இந்த 2026 மீண்டும் சைபர் அப்படிங்கிறத உறுதியாயிருக்கு. இப்போது திரு மதிவாணன், இப்போ தேமுதிக இதற்கு முன்பு எந்த விதமான வெற்றியையும் பெறலை, அப்போது திமுகவுக்கு அது ஒரு பலமாக அமையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் சகோதரர் பேச்சில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரக்தி தெரியுது. என்ன விரக்தினா, உணவு இருந்து சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் வந்து உண்ணாவிரதம். சாப்பாடு இல்லாமல் இருந்து சாப்பிடாமல் இருந்தோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் பட்னி. அவங்கள நம்பி யாரும் வரமாட்டாங்க. இப்போ அவங்க இருக்கிறதுக்கு பேர் பட்னி இருக்கிறாங்க. அந்த பட்னியை வந்து அவங்க என்ன பண்ணு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விரதம் இருக்கிறோன்னு சமாளிக்கிறாங்க. நம்பி வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பாஜக கூட்டணியில் இருக்காங்க, பாமக அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல இருக்காங்க. இல்லை பாமக வருது. அந்த பாமகவில் பெரியவர் ராமதாஸ் எங்கே இருக்காருன்னு தெரியாது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு பிரகாரமே எடுத்தால் கூட சகோதரர் சொன்ன மாதிரி 23.08 தான் அதிமுக வாங்கியிருந்தது. அது வாங்கியிருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக 3 பேர் சேர்ந்து தான் அந்த 23%. அதை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர்த்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 20% தான் அதிமுக வாங்கியிருந்த ஓட்டு. அதில் கிருஷ்ணசாமி வாங்கியிருந்த ஓட்டு அவர் ரெட்டையில் தான் நின்றுந்தார். ஸோ நீங்கள் அதையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 20% ஓட்டு தான் அவங்க வச்சுருந்தாங்க. சரி, என்டிஏ அலையன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட அதில் பாமக இருந்தது. பாமகவில் ஒருங்கிணைஞ்ச பாமக இருந்தது. அந்த பாமகவில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஓபிஎஸ் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் வந்து ஒரு தோற்று போகிற அலையன்ஸு.
அந்த தோற்று போகிற அலையன்ஸில் இருந்து மக்கள் நல திட்டத்துக்காக வந்து சேர்ந்துருக்காங்களே தவிர அதை வந்து அவர் தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாருன்றது தான் என்னுடைய கருத்து. தோற்று போகிற அலையன்ஸ்னு நீங்கள் எப்படி முன்முடிவுக்கு வரீங்க? இப்போ முந்தைய தேர்தலில் நடந்தது தான் இப்போயும் நடக்கும் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை, முன்முடிவுனா நான் எப்பயுமே சொல்ல ஒரு விஷயந்தான். ஒரு மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நல திட்டத்தோட ஒரு ஆட்சி நடக்குது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியில் இன்றைக்கி இருக்கிறீங்க. எதிர்க்கட்சியாக இருந்து உங்களுடைய செயல்பாடுன்ற ஒரு கேள்வி நாங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் கேட்குறோம். அந்த எதிர்க்கட்சியோட செயல்பாடின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை உருவாக்கணும். எதிர்க்கட்சிக்கோ ஜனங்களுக்கோ ஏதோ ஒரு நம்பிக்கை உருவாக்கணும். அந்த நம்பிக்கையை அதிமுக இழந்துடுச்சுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் அதோட ஓட்டு வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கூட்டணியில் இருக்காங்க இல்லைன்றதுலாம் வேறு கதை. அப்படி பார்த்தா கூட்டணியில் நிற்கும்போது நம்ம 20 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நிற்போம். ஆனால் தனியாக நிற்கும்போது 35 நாடாளுமன்ற தொகுதியில் நின்னீங்க ரெட்டலையில். அப்போ 35 நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கும் 20 நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லை, அப்போ அந்த கணக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பொருந்தும் இல்லை சார்? அது நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்படி பார்த்தா நாங்கள் வாங்கின சதவீதம் என்ன 2021? நீங்கள் அதையும் நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போ இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகமாக தானே ஆயிருக்கு, ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் தேர்தல் காலத்தில் இருமுனை போட்டினா வாக்கு சதவீதம் ஒரு மாதிரியா இருக்கும், மும்முனை போட்டினா ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும், 4 முனை போட்டினா ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். நீங்க 2016ல 5 முனை போட்டியா நின்னாங்க. அப்படி பல முனை போட்டியா இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக அமைந்த அந்த கூட்டணியில இருந்த கட்சிகள்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அந்த 2016ல திமுக தோல்வி அடைந்ததற்கு மக்கள் நல கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. இப்போ அதை தான் இப்போ இந்த தேர்தலில் திமுக செய்யுதா? இப்போ யார் மக்கள் நல கூட்டணியில் இருக்கா? இப்போ யாரும் இல்லை. ஆனா அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த எல்லா வாக்கு சதவீதமும் இங்கே வந்துச்சா இல்லை? இப்போ தேமுதிக மட்டும்தான் தனியாக இருந்தது மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்கள. நீங்கள் சொல்கிற மாதிரி அது 5.64% என்னமோ அந்த கூட்டணி வாங்குச்சு. அப்போ பாமக தனியாக நின்றுது, அப்போ நாம் தமிழ் தனியாக நின்னாங்க, பாஜக தனியாக நின்றுச்சு 2016ல். அப்போ 6 முனை போட்டியாக 2016 காலம் இருந்தது. 6 முனை போட்டியில் 5.64% வந்து மக்கள் நல கூட்டணி வாங்கியிருந்தது. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இப்போ திமுக கூட தானே இருக்காங்க, யாருமே பிரிஞ்சு போலையே. அதில் தமாக மட்டும் இன்றைக்கி அதிமுகவில் இருக்குது. இல்லை சார், அந்த 6 முனை போட்டியாக இருந்திருக்கலாம். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த வாக்கு சதவீத வித்தியாசம் 1% தானே இருந்தது. அவங்களோட ரோல் முக்கியமா. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், அப்பவும் மக்கள் வந்து திமுகவை தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் தான் தலைவர் கலைஞர் வந்து தேமுதிகவை கூப்பிட்டது. தேமுதிக அன்னைக்கு வரல. நீங்கள் அன்னைக்கு அந்த எலெக்ஷனில் தான் 2014 தான் படம் வழி பாலில் விழுன்னு சொல்லி தலைவர் கலைஞர் சொன்னார். அதனால தான் திரும்ப சொல்ல இந்த கூட்டணின்றதை தலைவர் கலைஞரும் கேப்டனும் விரும்பினது இல்லை. இப்போ வட மாவட்டங்களில் பாமகவுக்கு சவால் விடுறதுக்காக தேமுதிகவை இங்கே கூட்டணியில் சேர்த்துருக்கீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இதை பார்க்கக்கூடாது. இது பரவலாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டுக்கான விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனை இது. தமிழ்நாட்டை வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து வேற ஒருத்தர் கையில் கொடுத்தோம்னா தமிழ்நாடு உரிமைகள் மொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்படுன்றதை நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து ஏன் மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றதையே நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ எங்கேயுமே வந்து மக்களோட சேர்ந்து இல்லை அதிமுக, அதனால தான் அதை புறக்கணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இல்லை கொங்கு மாவட்டங்கள் இப்படியும் பிரித்து பேசாமல் பரவலாகவே தேமுதிகவுக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கும். அதோடு சேரும்போது நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும் இந்த அலையன்ஸ். ஓகே, திரு கோவை சத்யன், இப்போ அதிமுக ஒரு மாநிலங்களவை இடம் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை கொடுக்கல அப்படின்ற அதிருப்தியை பிரேமலதா வெளிப்படுத்தியிருந்தாங்க நிறைய இடத்துல. ஸோ அதோட எதிரொலி தானா கூட்டணி மாறுறது? எதனால் கூட்டணி அமையப்பெறவில்லைங்கிற விளக்கத்தை சகோதரி பிரேமலதா கொடுப்பாங்க. அவரோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறது. நண்பருக்கு ஒரு பதில், நாங்கள் விரக்தியில் இருக்கிறேன், நான் பட்டினியில் இருக்கோங்கிறார். இதே விமர்சனம் தான், தீண்டத்தகாத கட்சியாக இருக்காங்க, யாருமே வரல நாங்கள். அப்போ நாங்கள் பட்னியாக இருந்தோங்கிற விமர்சனம் ஒத்துக்கிறேன், கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ விருந்தே சாப்பிட்டாச்சு. ஆனால் இப்போ ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்குன்னா, உடல் ஒவ்வாமை, தனக்கே உடம்பு சரியில்லைங்கும் போது சாப்பிட்டா என்ன வரும்? வாந்தி தான் வரும். அந்த நிலமை தான் இப்போ தேமுதிக சேர்ந்தது. நாங்களாச்சும் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பட்டினியா இருந்து விருந்து சாப்பிடுறோம். அங்கே ஒவ்வாமையில சாப்பிட்டா வர வாந்தி. இப்போது இல்லை, ஒவ்வாமைன்னு நீங்கள் குறிப்பிடுறது தேமுதிகவுக்கா திமுகவுக்கா? திமுக இருக்கக்கூடிய ஒவ்வாமை. ஏன்னா இங்கே ஆட்சியும் ஒன்றும் பெருசாக சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேர்தல் வர நேரத்தில் தான் திடீர்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் திமுக பேசக்கூடிய 4 விஷயங்கள் ஒன்று, மாநில உரிமை, தமிழக மக்களின் நலன், உரிமை மீட்கக்கூடிய ஒரே இயக்கம், சிறுபான்மையின் பாதுகாவலர்கள். இதெல்லாம் நிறைய திமுக பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தேர்தல் வருதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலின் அப்போ டெய்லி இதை பேசுகிறப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம். சாதனையை சொல்லி இப்போ இந்த தேர்தல் கணத்தை அவங்க சந்திக்க போகிறது 525 வாக்குறுதிகள் கொடுத்து எதை ஜெயித்தோம், எதை எவ்வளோ நிறைவேற்றணும்னு சொல்லி சாதனை பட்டியல் சொல்லி
இப்போ மக்களோடயே இல்லை அதிமுக அப்படின்னு இயக்கம் ஆரம்பித்து 52 வருஷம் 32 வருஷம் ஆளக்கூடிய வாய்ப்பை மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. 2 முறை 10 வருஷம் ஆப்போசிட்டில் உட்காந்து ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போன வரலாறு திமுக தான் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்னு தகுதி இழந்த வரலாறு திமுக தான் இருக்குது. அதிமுக கிடையாது. அந்த மாதிரி வரலாறு 10 ஆண்டுகள் வெளியே உட்காந்த வரலாறு அதிமுக கிடையாது. இப்போ களம் மாறி இருக்குன்னா அந்த களம் மாறி இருக்கிறது உண்மை. இந்த வெற்றி பவனி வரப்போகிற வண்டியில் தேமுதிக இடம் பிடிச்சிதான்னு கேட்டால் இடம் பிடிக்கல. இல்லை, கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவுக்கு கட்சிகள் எந்த அடிப்படையில் வருவாங்க, எங்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையிலையும் கூட்டணி கட்சிகள் அந்த முடிவை எடுப்பாங்க தானே. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் யாரும் வெளியில் போகலை, கூடுதலாக கட்சிகள் போகிறாங்க. அப்போது அந்த கட்சியை தான் அதிகமாக நம்புகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா திமுகவா அதிமுகவான்னு வரும்போது? இதே விமர்சனத்தை நான் பல தடவை வச்சாச்சு. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுக வந்தால் தான் அதிமுக வெற்றி அப்படின்னு நம்ம எவ்வளோ பேசுன்னு பேசின அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நலம் விரும்பிகள், ஊடகவியாளர்கள் எல்லாம் பேசினதை கேட்டிருக்கோம். அதே அமமுக வந்தோடனே அது ஒன்றும் பெரிய பொருட்டை இல்லை, அமமுக மாவட்டத்தில் வெளியே போயிட்டாங்கன்னு பேசினாங்க. இதே தேமுதிக இல்லாமல் இப்போ காங்கிரஸ் இருக்கா இல்லையாங்கிற பிரதான கேள்வி. தேமுதிகவோட காங்கிரஸ் பெரிய கட்சியா இல்லையா? கூட்டணிக்குள்ள வந்தா மெகா கூட்டணி ஆகும் அப்படின்னு அதிமுக பேசினாங்களா இல்லையா? இப்ப கூட்டணிக்கு வரலன்னா அவங்க போனது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலையா இல்லையா? இன்னார் வந்தா தான் மெகா கூட்டணின்னு சொல்லி எங்க தலைவர் இன்னைக்குமே பேசல. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யார் கூட்டணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஆமா, வலுவான கூட்டணி அமைய பெறும். குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த குடும்பத்தை வந்து ஒழிச்சாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த ஒருமித்த கருத்துடையவர்கள் எங்கள் அணியில் வந்து இணையலாங்கிறது மட்டும்தான். இதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அந்த குடும்ப ஆட்சியிலே இருக்கக்கூடாதுங்கிறத காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதில் இன்றைக்கி பிரேமலதா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா இன்னார் வந்தால் தான் எங்களோட வலுவான கூட்டணி இங்கே போச்சு. நான் என்றைக்குமே சொல்லலை. வலுவான கூட்டணி அமைய பெறும்னாரு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இவர் வந்தால் தான் வலுவான கூட்டணியே, இவர் வரலைன்னா வலுவான கூட்டணி இல்லையாங்கிற ஊடக விவாதத்து ஊடக சுதந்திரத்தில் போயிடும். அது தேர்தல் முடிவு சொல்ல போகுது. ஆனால் இப்போதைக்கு களம் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி தான் வலுவான கூட்டணி. ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்லிடுறேன். 2019 18 விழுக்காடு தான் வாங்கணும் நாடாளுமன்ற தேர்தலில். 2024 21 விழுக்காடு. அவர் 23 விழுக்காடுன்னு கணக்கு சொன்னது, கூட்டணி சேர்த்து சொன்னது 2.2% கழிச்சு 21 விழுக்காடு, 3% ஏறி இருக்கு அப்படின்னா ஒற்றை தலைமை கொடுத்த அங்கீகாரம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதே 33 விழுக்காடு வாங்கின திமுக 24 6% கம்மியாச்சு. சர்க்கிள் அங்கேயே தெரிஞ்சு நம்பர் வைஸில் அவங்க வந்து திருப்பி ஸ்வீப் பண்ணாங்கிறது உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் ஓட் பேங்க்னு பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. ஆனால் அதே 2019 18 விழுக்காடு வாங்கணும் நாடாளுமன்ற தேர்தலில். 2019 18 விழுக்காடு வாங்கணும். அதன் தொடர்ச்சியாக வந்த சட்டமன்ற தேர்தல், அது இப்போ 3வது முறையாக கேட்கும்போது கூட 33.4 நாங்கள் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணோம். எங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு 45 தொகையில் வெறும் 2,16,000 ஓட்டு தான். சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக களம் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழக களம் வேறு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு நம்மளுக்கு வந்து பலன் கொடுத்ததுங்கிறத இதுவும் கொடுக்கும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டிருக்காங்க திமுக. களத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா களத்தில் இல்லை. ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. EPS சமீபத்தில் பேசும்போது நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தலில் பெற்ற அந்த வாக்குகளை சட்டமன்ற தேர்தலோட பொருத்தி தானே அந்த எக்ஸாம்பிளை சொல்றாரு, அந்த சதவீதத்தை சொல்றாரு. அமித்ஷா வரும்போதும் கூட அந்த வாக்கு சதவீதத்தை ஒன்றாக சேர்த்து பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது என்ன சொன்னான்னு கொஞ்சம் தெளிவாக நான் விளக்கிறேன். இத்தனை தொகுதிகள் இருக்குது, 234 தொகுதிகள். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 6 தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாறுது. அப்போது 184 தொகுதியில் நாங்கள் முன்னணியில் இருந்தோம் அப்படிங்கிற தரவுகளை கொடுக்குறாரு. நாடாளுமன்ற டோட்டல் பர்சன்டேஜை சொல்ல, அதையும் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறார். இதுவரைக்கும் கையில் இருக்கக்கூடிய தரவுகள் 1% டிஃபரன்ஸ். நாடாளுமன்ற தேர்தலில் கூட 1% வாக்கு வித்தியாசம் இருந்த தொகுதிகள் 2%, 3%, 4, 5 நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும், சட்டமன்ற தேர்தலில் 2021 நம்ம என்ன வாக்கு வாங்கணும், நாடாளுமன்றத்தில் என்ன வாங்கணும், அதை பிரித்து வச்சுருக்கோம். இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லா கட்சிகளும் பார்க்குறது. என்னவா இருந்தாலும் அது எலக்ட்ரல்ல எவ்வளவு சதவீதம் வாங்குனீங்களோ அதை சேர்த்து தானே அவர் சொல்றாரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன் மேடம். நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் வாங்கணுங்கிற பிரித்து அந்த அனாலிசிஸ் வரைக்கும் எங்கள் எடப்பாடியார் பண்ணி வச்சுருக்காருங்க. அதை கணக்கு அந்த கணக்கில் சொல்கிறார், நாங்கள் இந்த இடத்துல இத்தனை சதவீதத்தில் இந்த இடத்துல நாங்கள் முன்னணியில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. இல்லை அவர் சொல்கிறது என்னன்னா, பாஜக இவ்வளவு சதவீதம் வாங்கினது, பாஜக கூட்டணி அப்போது அதிமுக கூட்டணி இவ்வளவு சதவீதம் வாங்கினது, ரெண்டையும் சேர்த்திருந்தா திமுக கூட்டணியை நாங்க தோற்கடிச்சிருப்போம் அப்படின்றதான அவரோட கணக்கு. அதுதான் அரசியல் கணக்கு. நான் திரும்பவும் அதான் சொல்றேன். 234 சட்டமன்ற தொகுதி. இல்ல, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேறன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அமித்ஷாவோட கணக்கு பொய்யா? மேடம் உங்களுக்கு நான் சொல்றது புரியல மேடம். அது புரியாதனால தான் சார் நான் திரும்ப திருப்பி இன்னொரு சொல்றேன் மேடம்.
6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வாக்கு வங்கியில் எல்லா சட்டமன்ற தொகுதி எல்லா பூத்துலையும் தான் நடக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்கிறது கூட தெரியும் நாடாளுமன்ற தொகுதியில். அப்போ அதை வரையறுத்து பார்க்கும்பொழுது 184 சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு. பாஜக வாங்கின வாக்கு சதவீதத்தையும் சேர்த்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருப்போங்கிறது கணக்கு. நாடாளுமன்ற தேர்தலோட கணக்கு. ஏன்னா நீங்க கேட்குற கேள்வி அந்த மாதிரி தான், இதே மாதிரி தான் கேட்பீங்க. சட்டமன்ற இப்போ சொல்றாருல மரியாதைக்குரிய சகோதரர் சொல்றாருல, நாடாளுமன்ற தேர்தலில் 21 தான் வாங்கியிருக்காங்க, நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்களா, அந்த தேர்தல் கணக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி நாடாளுமன்றத்தையும் தொடர்ச்சியாக ஒரு சட்டமன்றத்தையும் உடனடியாக கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா வாக்கு சதவீதம் மாறும். அப்படியே நீங்கள் வாக்கு எண்ணிக்கை ஒரு தொகுதி வைஸாக போனீங்கன்னா கூட அஇஅதிமுகவும் அன்றைக்கு பாஜகவும் இணைந்திருந்தா ஜெயிச்சிருக்கும். அதான் என்னோட இன்டர்பிரேஷன் இதுல என்னன்னா, நாடாளுமன்ற தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளாக பிரிச்சு நீங்க ஒரு எண்ணிக்கையாக வந்தாலும் அது நாடாளுமன்ற தேர்தல் தானே. ஆமா மேடம், அப்ப வாக்கு விழுந்தது உண்மை தானே மேடம். அது வாக்கு அதை தான் நாங்களும் சொல்றோம். இப்போ அன்னைக்கு அதிமுக விழுந்த இரட்டை இலைக்கு விழுந்த வாக்கும் அன்னைக்கு தாமரைக்கு விழுந்த வாக்கும் சேர்ந்து அன்னைக்கு வந்திருந்தோம்னா ஜெயிச்சிருப்போங்கிறது ஒரு கணக்கு. ஓகே சரி, அது பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ஸ். கற்பனையில இல்ல, உண்மையா ஃபேக்ட்ஸ். அது கற்பனை இல்ல, நான் அதுல இன்டர்பிரேஷன் பத்தி மட்டும் தான் கேட்டேன். இப்போ இன்டர்பிரேஷன் தெளிவாயிருச்சு மேடம். இல்ல, இப்போ எனக்கு அதுல முரண்பட்ட கருத்து இருக்கு. நம்ம அத பத்தி மட்டுமே விவாதிக்க முடியாது. திரு மதிவாணன், இப்ப அவர் சொல்றாருல்ல, இந்த எதிர்க்கட்சி கூட இழந்த இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 96ல ஏடிஎம்கே என்னவாச்சு? அதே மாதிரி 2 முறை வந்து தொடர்ச்சி ஆட்சிக்கு வரலன்னு சொல்றாரு. அப்போ 67க்கு அப்புறம் 71ல் யார் ஆட்சிக்கு வந்தா? அப்போ தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு பதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்க்கணும். திட்டங்கள் பற்றி பேசுகிறாரு இல்லை, இப்போ திட்டங்கள்ன்றது வந்து நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி வாக்களிப்பாங்கன்றது அவர் சொல்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் சட்டமன்றத்தில் ஜெயிக்குது, இல்லை அடுத்த எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குது, இப்படி மாறி மாறி தான் வரும் பொதுவாகவே. ஆனால் தொடர்ச்சியாக 10 வெற்றியை சாதாரணமாக இந்த இயக்கம் கூட்டணி எங்கள் கூட்டணி வந்திருக்குன்னா அது மக்கள் நலன் சார்ந்ததுனால தான்ன்றதை அவர் உணரணும். அது கடந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த கூட்டணி 20-18 அப்படின்னு கூட வச்சு அவங்களோட அந்த கணக்குப்படி பார்த்தா 67ல அண்ணா, 71ல கருணாநிதி, திமுக 69ல தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஆயிடுறாருல. நீங்க அப்ப நீங்க அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது நாங்க தலைவர் கலைஞரை வச்சு தானே தேர்தல் சந்திச்சோம். அப்ப ஆட்சி பிடிச்சோம்ல. இல்ல 72 அதை தொடர்ந்து 3 ஆட்சி காலம் இடையில நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தானே ஜெயிச்சது. நீங்க அங்கதான் நீங்க உணரணும். எடப்பாடி பழனிசாமி, திரும்ப சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல மக்கள் தொடர்ச்சியா புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல வர. முதல்ல சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் திரும்ப நாடாளுமன்ற தேர்தல், திரும்ப நாடாளுமன்ற தேர்தல், அப்படி சொல்றேன். நீங்க அவ்வளவு கூட கஷ்டப்பட வேணாம் சார். 11-16 அதிமுக தானே. ஆமா, இடையில நடந்த சட்டமன்ற தேர்தல் 14ல அவங்க ஜெயிக்கிறாங்கல்ல, 19ல யார் ஜெயிச்சா? நாங்க தானே ஜெயிச்சோம். அதான் சார், நீங்க ஒப்பிடுறது சட்டமன்றத்தையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிடுறீங்க. நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சொல்ல வரல. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா வாக்களிப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ தெளிவா எங்க வாக்களிப்பாங்கன்னு சொல்ல வரேன்னா மக்கள் நலன் சார்ந்து தான் வாக்களிப்பாங்க. சார் சொல்றாரு இல்ல, அதே மாதிரி நாங்க மொழி உரிமை பேசுவோம், இன உரிமை பேசுவோம், மாநில சுயாட்சி பேசுவோம் அப்படின்னு பேசுறாரு இல்ல. அந்த மாநில உரிமை, அந்த மொழி உரிமை வந்து எம்ஜிஆர் பேசுனது, அம்மையார் பேசுனது. சரி, நாங்க யாரும் இல்லைமே சொல்ல மாட்டோமே. நீங்க ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது அம்மையார் ஸ்டாண்டை யாரும் மறுக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு இடபிள்யூஎஸ் வரும்போது ஆதரிக்கிறீங்கல்ல. நீங்க அதுதான் சொல்றேன், அந்த கட்சி கொள்கையில இருந்து தவறி போயிடுச்சு. ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்றது தான் கருத்து. இல்லை நீங்க 18%, 21%, 2 சேர்த்தா 40% வரும்போது கூட அப்படியே நீங்க சேர்த்தா கூட எப்படி திமுக கிட்ட வருது? திமுக 45% வச்சிருக்கு. அப்போ எப்படி கணக்கு போட்டாலும் உங்களுடைய கணக்கு அங்கே செல்லாது. ஆனால் திட்டங்கள் பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக வந்து இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, விடியல் பயண திட்டத்திலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, இப்படி ஒரு பெரிய தோழி விடுதியிலிருந்து இப்படி ஒரு பெரிய பட்டியலை வாசிக்க முடியும். வாக்குறுதியை பற்றி பேசுறாருல சகோதரர், வாக்குறுதியை பற்றி பேசும்போது வைஃபை இலவசம் சொன்னீங்க, அம்மா வங்கி அட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்களா? செல்போன் கொடுப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சிட்டீங்களா? அப்போ 10 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது நீங்க வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா எங்களுடைய வாக்குறுதி எல்லாமே நிற்கிறது அத்தனை வாக்குறுதியுமே நிதி சார்ந்த பிரச்சனைகள். நான் சொல்றேன், இப்ப நிதி சார்ந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்க பேசும்போது ஒன்றிய அரசோட பங்கு இருக்கா இல்லையா? 2014க்கு அப்புறம் ஒன்றிய அரசு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிதி பகிர்வு ஓரவஞ்சனை நீங்க பார்க்கணுமா இல்லையா? அந்த சிக்கல் அதை ஒட்டி நம்ம பேசினாலுமே கூட நிறைவேற்றப்படாத சில விஷயங்கள், அமைப்புகளுக்கு, ஆசிரியர்களுக்கு, போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்றத உங்க கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகளே
நான் மறுக்கவே இல்லை, அதை தான் இப்போ சொல்கிறேன். அது எல்லாம் நிதி சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறேன்ல. இன்றைக்கி நம்ம ஒரு நிதி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு நமக்கு எங்கேயா கொடுக்க தயாராக இருக்கா? இப்போ பேரிடர் நிவாரண நிதி அது அதிமுக ஆட்சியோ இல்லை திமுக ஆட்சியோ 2 பேரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு 1,40,40,000 கோடி கேட்குறோன்னு வச்சுங்க. எவ்வளோ கொடுக்குது பிஜேபி? 5,000 கோடி தான் கொடுத்தாங்க. எவ்வளவு சதவீதம்? சரி சார், 4% கொடுக்கல. நம்ம கூட்டணிக்குள்ள அது எல்லாம் அதிக நம்ம ஃபேஸ் பண்றோமா இல்லையா? கூட்டணிக்குள்ள கட்சிகள் எழுப்பக்கூடிய கோரிக்கைகளை கூட்டணிக்குள்ள புகைச்சல் அப்படின்ற விமர்சனமாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஆனா அதை ஜனநாயகம்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப தேமுதிக இப்ப கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட ஒரு திட்டத்தின் அடிப்படையில தமிழக அரசு இதை நிறைவேற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்படியான அந்த எதிர்குரல்களும் இன்னும் அதிகரிக்கிற ஒரு சூழலும் இந்த சீட் ஷேரிங்கை ஒட்டி அதிகரிக்குமா? சீட் ஷேர்ன்றது கூட வரல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு சித்தாந்தம் இருக்கும், சரிங்களா? இந்த கொள்கை சித்தாந்தம் சார்ந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எண்ணங்களும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த எண்ணங்கள் அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அண்ணன் விசிகான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இல்லை யாரை கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அது வைக்கிறது இயல்பு தானே, அதுதானே ஜனநாயகம். கூட்டணி தருவதுக்காக ஆதரிக்கிறது ஜனநாயகம் இல்லைல்ல. கோரிக்கைகள் ஓகே சார், அதுதான் சொல்றேன். சீட்டை எப்படி நீங்க அது நான் தான் சொல்றேன். அதுதான் முதல் ரவுண்டே நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தை துவங்கினா 2 நாளில் முடிச்சிருவேன்றேன். அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. எங்களுடைய கூட்டணி வந்து கட்டாயமா இன்டாக்டா இருக்குது. நீங்க ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு முன்னாடி நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க. ப்ரோ இன்கம்பன்சி இருக்கணும்னா அது குறைந்தபட்ச நாடாளுமன்ற தேர்தல் அது குறைஞ்சபட்சம் வெளியிட்டு இருக்கணும் நான் சொல்ல வரேன். ஆனால் 2019 39 இடம் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஒரு இடம் அதிமுக ஜெயிச்சது தேனியில். ஆனால் 2024 40க்கு 40. அப்போ 100% வெற்றி. அப்போ 100% வெற்றின்றது மக்கள் கொடுக்குற வெற்றி. அதை நம்ம வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்திச்சு. அதனால வந்து 100% வெற்றி மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். ஓகே, திரு கோவை சத்யன், இப்போ சீட் ஷேரிங்ல சவால் திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதிமுகவுக்கும் இருக்குதானே? கண்டிப்பா இருக்கும், எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி சமாளிக்க போறீங்க? அதுதான் எடப்பாடியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் சமாளிப்பார். ஓகே, அதை பற்றி திரு கோவை சத்யன் எந்த கருத்தும் சொல்ல மாட்டாரா? கருத்து சொல்ல சீட் ஷேரிங்கிறது ஒரு இயக்கத்தோட எதிர்பார்ப்பு, வந்து சேரக்கூடிய இயக்கத்தோட எதிர்பார்ப்பு. ஆனால் இதில் எந்த இடத்துல கொண்டு போய் முடியும் அப்படின்னா, எங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிருப்தி வெளிப்படாது. அடிப்படையாக இருந்தேன்னா எடப்பாடியார் அவரோட தலைமை நம்பி வந்த கட்சிகளெல்லாம் செயல்பாடை பார்த்து வராங்க. என்ன செயல்பாடு? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். என்ன செஞ்சார்? ஒரு பூத்துக்கும் 9 நிர்வாகிகள் போட்டிருக்காரு, போட்டு வேலையில் இருக்காங்க கடந்த 1 வருட காலமாக. எதுக்காகன்னா, நம்மை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய அங்கீகாரமும் வெற்றியை பெற்றுத்தருவது நம்மளுடைய கடமை. நம்புறாங்க. களத்தில் யார் இருக்காங்க, யார் வேலை பார்க்குறாங்க. எனக்கு கீழே கிளை கழக செயலர்லேருந்து மேலே பொதுச்செயலாளர் வந்தவர் அவர் அரசியல் கணக்கில் எவ்வாறு இருக்குன்னு பார்க்குறாங்க. பணிகளை செய்யலன்னு சொல்கிறீங்க? எனக்கு தெரியல, அதிகாரப்பூர்வமாக எனக்கு வந்த மாதிரி இது வரைக்கும் தரவில்லை. பிஎல்ஏ மட்டும்தான் வந்திருக்கு. நான் சொல்கிறது ஒரு பூத்துக்கும் 77,450 பூத்து கணக்கு எடுத்து 6,97,000 பேரை களத்தில் வச்சுருக்கோம். நிர்வாகிகளாக போட்டிருக்கோம், சும்மா பேருக்கெல்லாம் இல்லை, நிர்வாகிகள். ஒரு பூத் செயலாளர், ஒரு பூத்து துணை செயலாளர், பூத் இணை செயலாளர், பூத் அவைத்தலைவர், நிர்வாகிகளாக போட்டிருக்கோம். அதில் 33 விழுக்காடு பெண்கள், 9 பேரில் 3 பேர் மகளிர், 45 வயது கீழே. இது மாதிரி திமுக செஞ்ச வரலாம் இது வரைக்கும் இல்லை. அதோட தரவுகளும் பொது வெளியில் கிடையாது. இல்லை, இப்போ சமீபத்தில் கூட 100 வாக்குகள் ஒருவருக்கு அசைன் செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா 2.5 கோடி வாக்குகள் பெறுவது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். திமுகவோடதில் எப்படின்னா, ஒரு பெயர் வைப்பதில் வல்லவர்கள் மாதிரி 1:100 நாங்கள் அசைன் பண்ணுறோன்னு யார் வேலை செய்கிறான்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போது திருட்டு அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது பேர் திருட்டு கிடையாது, முறைகேடு அப்படிம்பாங்க. லஞ்சம் அப்படின்னா அது லஞ்சம் சொல்லாதீங்க, சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பேர் வைக்கல வல்லவராக பேர் வச்சுக்கோங்க. பிறர் பொருள் நேசிப்பாடன்னு சொல்லுவாங்க. லஞ்சம் கையாட்டல்னா சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகைம்பாங்க, இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமை தொகை. இந்த மாதிரிலாம் பேர் மாற்றி வைக்கிறனால அங்கே களத்தில் அதான் உண்மைன்னு ஆயிருமா? எப்படின்னு இப்போ கூட சகோதரர் பாருங்கள், ஒரு ஏதாவது சொல்லுவோம் இடபிள்யூஎஸ் ஆதரிப்பா அப்படின்னாங்க. அது ஒரு அப்பட்டமான ஒரு பொய். அது இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிப்பது அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ். அது வழக்காடு மன்றத்தில் வரும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது மாநில வரையறைக்கு உட்பட்டது, நாங்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொன்ன கட்சி அதிமுக. 2021 முதலமைச்சராக எடப்பாடி இருக்க வரைக்கும் இடபிள்யூஎஸ் கோட்டை இங்கே அமல்படுத்தப்படவில்லை. இவங்க ஆட்சி மாற்றம் வந்த பிறகு சத்தம் இல்லாமல் இடபிள்யூஎஸ் கோட்டையில் சீட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆதரவு தெரிவிச்சதுக்காக இடபிள்யூஎஸ்ல சேர்க்கை நடந்துட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லி மத்திய அரசோட நிறுவனங்கள்ல நடக்குது. நிறுவனங்கள் வர கல்வி நிறுவனங்களையும் சரி எல்லாத்துலேயும் இடபிள்யூஎஸ் கோட்டா நடைமுறையில் இருக்குது. இப்போ
திமுக இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. நடைமுறையில் இல்லை சார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இல்லைன்னு தானே சொல்றேன். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. நான் இப்போ அதோட ஆதாரத்தை மட்டும் நான் இப்போ இந்த ஈவென்ட் முடிச்சு EWS கோட்டால இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்த வெளியிடனா வேற என்ன பண்ணுவார்? வெளியிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்ன பிரச்சனை இல்லை. அப்போ ஏங்க நாங்க இல்லைன்னு சொல்றோம், நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஆதரவே கொடுக்கணும். நாங்க ஆதரவு கொடுத்தோம், நீங்க இப்போ எதை வச்சோன்னீங்க? இப்போ நான் வழக்காடு மன்றத்தில் ஆன் ரெக்கார்டு. அதாவது எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், நான் ஒரு செகண்ட் சார் பேசுகிறேன். வழக்காடு மன்றத்தில் ஆன் ரெக்கார்டு ஹைகோர்ட்டில் வரும்போது EWS கோட்டாவை பற்றி தமிழக அரசு நிலைப்பாடு என்னன்னா, இது மாநில அரசுக்கு உட்பட்டது. நான் அதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் EWS கோட்டா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படாதுங்கிற ஆன் ரெக்கார்டில் இருக்கு. இப்போ EWS கோட்டாக்கு ஆதரவு கொடுத்தோம்னு வாய்க்குசாமி சொல்றாரு. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தினார். கூட்டணி தர்மத்துக்காக நாங்க எல்லாத்தையும் ஆதரிச்சோம் அப்படின்னு சொன்னார். அதையே தான் எடப்பாடி பழனிசாமி EWS இல்லன்னு சொல்றாரு. அதுதான் ஆதாரம் தரம் தானே சொல்றேன். எல்லாத்துக்கும் அவர் ஆதாரம் வெளியிடுறான்னு போது நாடாளுமன்றத்துல அவங்க உறுப்பினர்கள் அன்னைக்கு எங்க இருந்தாங்க வரைக்கும் நான் காட்டுறேன். நாடாளுமன்றத்துல ஆதரிச்சீங்களான்றது எவிடன்ஸ் நான் தரேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்ப உங்க கூட்டணி அவங்க நடைமுறைப்படுத்தல, அங்க நாடாளுமன்றத்துல நடைமுறைப்படுத்தலன்னு சொல்றாங்க. அப்ப உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆதரிச்சது, உங்க கூட்டணி கட்சி ஆதரிச்சது, காங்கிரஸ் ஆதரிச்சது. அதாவது சத்யன் சகோதரன் என்ன சொன்னாரு? ஆதரிக்கவே இல்லைன்னாரு. இப்ப நடைமுறைப்படுத்தவே இல்லைன்றார். இப்போ ஆதரிச்சு சட்டம் பாஸ் பண்றது முதல் குற்றமா, நடைமுறைப்படுத்துறது ரெண்டாவது குற்றமா? நாம அங்க வாக்கெடுப்பு நான் இதுதான் எனக்கு இல்ல நான் தரேன். நான் நாடாளுமன்றத்துல கிடையாது. எல்லாம் ஒரு நிமிஷம். எல்லாம் வாக்கெடுப்பு நடத்தும்போது எல்லா சட்டம் இருங்க இருங்க. அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இல்லங்க கூட்டணி பற்றிய நிறைவு கருத்து சொல்லி நம்ம நிகழ்ச்சி நிறைவு இல்ல. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை சித்தாந்தம் சார்ந்து உருவாக்கப்பட்டு நாங்க முதல்ல இருந்து அதுதான் சொல்றோம். இந்த கொள்கை வந்து சகோதரர் சொன்ன மாதிரி எங்களுக்கு மாநில உரிமை முக்கியம், மாநில சுயாட்சி முக்கியம், கூட்டாட்சி தத்துவம் முக்கியம், இன உரிமை முக்கியம், இடஒதுக்கீடு முக்கியம், சமூக நீதி முக்கியம். இந்த மண்ணை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு அடிப்படையில் மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கின்னு இன்னைக்கு மகாராஷ்டிரால சிறுபான்மைகளுக்கான இடஒதுக்கீடு 5% பாஜக ஆள்ற மாநிலத்திலிருந்து திரும்ப போடுறாங்க. அப்ப பாஜகவோட கொள்கை என்ன, என்ன சித்தாந்தம் எங்க? அப்ப இந்த சித்தாந்தத்தை நீங்க என்ன தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த சித்தாந்தத்தை நாங்க எதிர்க்கிறோன்றோம். இதையே வந்து நாங்க தேர்தலுக்காக பேசுறோம் அவர் சொல்றாரு இல்ல. ஒரு மாநில உரிமை சார்ந்து நான் பேசுறேன். மாநில உரிமைன்னு வரும்போது இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்தோம். ஆளுநர் ஆய்வு செய்ய போறேன்னாரு, இவங்க ஆதரிச்சாங்க. நாங்க போய் எதிர்த்து கருப்பு கொடி காட்டணும். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இல்ல. ஆளுநரோட எல்லையை நாங்க அன்னைக்கே நிர்ணயிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அட்ராசிட்டி பண்ணும்போது அதிமுக எந்தத்திலையும் குரல் கொடுக்கவே இல்லையே. ஓகே திரு கோவை சத்யன், கூட்டணி அப்படின்றது ஆளுநர் கதவை எத்தனை தடவை தட்டினாங்க, போய் ஆட்சி கிடைக்கணும் எத்தனை தடவை நின்ன வரலாறுலாம் இருக்கு. உரிமை மொழி மானத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது வரலாறு. கருணாநிதி காலத்திலிருந்து இது வரைக்கும் வருஷம் வயசா என்னால ஆதாரம் கொடுக்க முடியும். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். காவேரி புரிந்துணர்வு 74 ஆகட்டும், அதுக்கப்புறம் கச்சத்தீவு ஆகட்டும், காவேரி வாரியம் மேலாண்மை ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இத பத்தி கொஞ்சம் பேசுங்க. காவேரி வாரியம் அமைக்க சொன்னாங்களா, ஆலயம் அமைக்க சொன்னாங்களா? ஓகே நான் சொல்றேன் இதெல்லாம் வரலாறு. உரிமை பேசுங்க. உரிமைக்கு சம்பந்தமே இல்ல சத்யன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க. கூச்சப்படாம இல்ல கூச்சத்துக்கு இல்ல சத்யன். கூச்சப்படாம பாயிண்ட் பேசுறோம் சத்யன். மண்மொழி மனம் பேசறல ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான். பாயிண்ட் பேசு. காவேரி பத்தி பாயிண்ட் இன்னொரு வேற நீங்க பேசுவோம். மண்மொழி மனம்ல குடும்பத்துக்கு மட்டும் தான். இல்ல அந்த கோபால இது இருக்கிறதுனால மட்டும் தான் ஆட்சி. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுல எக்ஸாம் எழுதி எல்லா வேலைக்கும் வந்தாங்கல, அதை தடுத்தது யாரு? நாங்களா தடுக்கவே இல்ல. நீங்க தான் விட்டீங்க. நீங்க தான் விட்டீங்க சத்யன். ஆதாரத்தோட நிரூபி பண்ணாரு. நான் நிரூபிக்கிறேன். தமிழ்ல தேர்வு எழுத வச்சு எடப்பாடி அத வந்து மார்க்க உயர்த்துது நாங்க இல்ல. பொய். நீங்க பொய் சொல்லி எக்ஸாம்ல பொய் சொல்லி மாட்டிட்டீங்க. தமிழ்ல எழுத வச்சது எடப்பாடியா. சரி, அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.